உலக மக்களுக்கு ஒரு அங்கீகாரமா வாடிவாசல் இருக்கு. அடடா! இப்போ அவரை பார்க்க தான் போயின்னு இருக்கிறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சமையலுக்கென்றே ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். உலக மக்களுக்கு ஒரு அங்கீகாரமா வாடிவாசல் இருக்கு. அடடா! இப்போ அவரை பார்க்க தான் போயின்னு இருக்கிறேன். யார் வெற்றி சார்? ஆமா, வெற்றி சார். இதோடைய பட்ஜெட் எந்த அளவு இருக்கு? அதாவது தேசிங்க சார் கூட அவ்வளோ வந்து மனதார சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் சொல்றேன், அந்த படம் வந்து ஒரு பெரிய பாக்கியம். பவன் கல்யாணம் பார்த்து இந்த கதையை நீங்க கேளுங்க பிரதர் அப்படின்னு உறுதியாக கேட்குற ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னாரு. நான் பண்ண மாட்டேன். சிம்பு சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து பிலீவ் பண்ணி ரொம்ப எனக்கு தாய்லாந்து ஃபோன் பண்ணுறாரு தம்பி. வெற்றிமாறன் சாருடைய திரைப்படங்கள்ல ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்ட் 2-ஆ நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்? அவருடைய என்னைக்காவது அசுரன் 2 வந்து அதை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? 2024 வருஷத்தில் வந்த படங்கள்லேயே ஹையஸ்ட் கிராஸ் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டே வசூல் ஆகிது போது இதுவரையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைகளை சொல்லியே இருக்கக்கூடிய சகோதரர் முழு சட்டை மாறன் வந்து இத்தனைக்கும் நான் யாருக்குமே இந்த இதில் நான் ரொம்ப டென்ஷன் பிஸியில் இருந்து தொட்டு யாரையுமே நான் சரியாக கவனிக்கலை, விளம்பரமும் பண்ணலை, விளம்பரமும் கொடுக்கல. விஜயகாந்த் சாருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு. என் மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கூட அவர் கேள்விப்பட்டு, நான் சொல்லலை, கேள்விப்பட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டார் ஒய்ஃபை கூட்டு. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். தானு சார் வணக்கம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மேக்ஸ் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. நேற்றுலேருந்து நான் ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்து படத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை இவ்வளோ ப்ராமிசிங்காக டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்ததுக்கான காரணம்? உதாரணத்துக்கு இந்த கதை தான் காரணம். இந்த கதையை கேட்டுட்டு உண்மையை சொல்ல போனால் இந்த படம் வந்து கர்நாடகாவில் வந்து 25 டிசம்பர் ரிலீஸ். நான் தமிழும் தெலுங்கு 27 அப்போ நான் டிசைட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு சப்ஜெக்ட் மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா பார்ப்போம். ஆமாம், ஒரே நேரத்தில் தான் அந்த பேன் இண்டியா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர ஒவ்வொரு லேங்குவேஜ் ஒவ்வொரு கால தேதி பண்ண மாட்டாங்க. நான் பண்ணுறேன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆமாம், அதுதான் அந்த வெற்றி தன்னம்பிக்கை தான், உண்மைதான். ஓகே. இதுவரையிலும் வந்து 2024 வருஷத்தில் வந்த படங்கள்லேயே ஹையஸ்ட்டு கிராஸு இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டே வசூல் ஆகுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. எவ்வளோ சார் இப்போ வரைக்கும் வந்து தோராயமாக ஒரு நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? இவ்வளோ வரைக்கும் அதாவது முழுமையான, அதாவது இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய சமாச்சாரமே கிட்டத்தட்ட ஒரு 800 தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு தேட்டர்லேருந்து வர்றதுக்கு சேர்றதுக்கு போகிறதுக்குன்றது சொல்ல தெரியல. அதனால் செய்திகள் வர்றது பார்த்தா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டே 18ன்றாரு, ஒருத்தர் வந்து 15ன்றாரு, ஒருத்தர் 14. இதுவே ஹையஸ்ட் தான். கர்நாடகாவில் ஆப்வியஸாக அவருக்கான அந்த ஃபேன் பேஸ், அந்த மாஸ் ஓப்பனிங், பாக்ஸ் ஆஃபீஸ், அந்த இது எல்லாமே ஆப்வியஸாக வந்துடும் சார். பட் அதர் ஸ்டேட்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ்லாம் இப்போ பிவிஆர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த எக்ஷன் பண்ணுறோம் ஷோவெல்லாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலும் எக்ஷன் ஆகுது, தியேட்டர் எக்ஷன் ஆகுது, ஷோவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ரிவ்யூஸ்லாம் கேள்விப்பட்டீங்களா? எவ்வளோ ஹாப்பி. அதாவது தம்பிமார்கள் வந்து வலைபேச்சு தம்பிமார்கள் வந்து பூரித்து புலாகதாக இருந்து இந்த படத்துக்கு நல்ல ஒரு இது கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு குட் சைனாக தெரியும். இதுவரையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைகளை சொல்லியே இருக்கக்கூடிய சகோதரர் முழு சட்டை மாறன் வந்து இத்தனைக்கும் நான் யாருக்குமே இந்த இதில் நான் ரொம்ப டென்ஷன் பிஸியில் இருந்து தொட்டு யாரையுமே நான் சரியாக கவனிக்கலை, விளம்பரமும் பண்ணலை, விளம்பரமும் கொடுக்கல. பட்டு அவங்கெல்லாம் அதெல்லாம் பெருசு இல்லை, நல்ல படத்தை நாங்கள் கொண்டாடுவோன்னு உச்சி முகறாங்க பாருங்கள். உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் அது போக இன்னும் யார் யாரை வந்து இதுக்காக சிரத்தை எடுத்து ஆத்மார்த்தமாக அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்கள் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டில் நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி போய் சேருது, அந்த ஒரு வரவேற்பும் வருது. அது எப்படி சார் அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்? கரெக்டாக எப்படி அதை சூஸ் பண்ணி? என்னுடைய பிளட்டே டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், நான் டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இந்த திரையுலகத்துக்கு பயணித்தேன். அதனால் தேட்டனுடைய பல்ஸ் எனக்கு தெரியும், ஆடியன்ஸுடைய பல்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் அதுலேயும் நான் வந்து சில இடங்களில் கொண்டு சில படங்கள் ஓரிரு படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து நான் காரணமாக இருக்க மாட்டேன். அது வந்து கதையினுடைய ஓட்டத்தை மாற்றிருக்கலாம், சரியான முறையில் செயல்படுத்தாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஓரிரு படங்கள் எனக்கு மிஸ் ஆகிருக்குமே தவிர
100க்கு 95 96% சூப்பர் டூப்பர் ஹிட் தான் என் படங்கள்லாம். நிச்சயமா சார். உங்களை வியப்புல ஆழ்த்தின விஷயம் மேக்ஸ் உடைய பயணம் பொறுத்தவரையும் என்னவா இருந்தது சார்? அது ஏதாவது ஒரு காட்சி எடுக்கிற விதமா இருக்கலாம், இல்ல இல்ல இந்த படத்துல வந்து சண்டை காட்சிகளுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்தாரு சுதீப். அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர்களும் திலீப் சுப்ராயனும் சரி, டிசில்வான்று அவங்களும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டன் சிவா பையன் ஆ, கெவின் ஆமா. அவனும் பிரமாதமான ஒரு ஃபைட் பண்ணி கொடுத்துருக்குறான். அதே மாதிரி இது படத்துக்கு வந்து 3 சாங் கோரியோகிராஃப் பண்ணது வந்து சோபி மாஸ்டர் தான். ஓகே. அந்த தம்பி இன்வால்மெண்ட் ரொம்ப அத்தனை பேருடைய உழைப்பு. எடிட்டர் இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து ரிலீஸ் இன்னைய தேதி வரலாம் கூடவே இருக்கிறாரு. அதே மாதிரி இயக்குனரும் 24 மணி நேரமே நம்மளோடவே இருந்து பயணித்து அவர் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கி நல்ல முறையில் பயணித்தார். சார் இப்போ சமீப காலமா அதே மாதிரி கேமராமேனும் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். சார் ஆர்ட் மேக்கிங் டைரக்டர் பண்ணார். விஷுவல் ஆமாம் எல்லாமே ஆமாம் அவ்வளோ பிரம்மாண்டமா ஆமாம் இருந்தது. அதெல்லாம் வந்து அவங்களுடைய பங்களிப்பு, ஆர்ட் டைரக்ட் பங்களிப்பு, ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் பங்களிப்பு, எல்லாருடைய மியூசிக் பண்ண அஜினிஷ் பங்களிப்பு, எல்லாருமே ப்ரொடக்ஷன் பார்த்த பாபுலேருந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க பணியை பிரமாதமாக பண்ணாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சு. நிச்சயமா. சார் இப்போ சமீப காலமா கண்டென்ட் ஓரியன்டட் திரைப்படங்கள் அதிகமா வரத நம்ம பார்க்குறோம். இந்த கமர்ஷியலா நம்ம போய் வந்து ஜெயிக்கிற ஒரு சக்ஸஸ் இருக்குல்ல, அது இன்னும் வைடரா வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன். அதர் ஸ்டேட்ஸுக்கு உட்பட. ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? இல்லை உண்மையிலே இந்த படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஹவர் 12 நிமிஷம். அப்புறம் சீட்டு நில் உட்காராக்க மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஒரே இரவு நடக்குது. டென்ஷனில் எடுத்துன்னு போகிறது. அது டெஃபினட்டாக அது ஜெயிக்கும். ஓகே. அதுதான் அதுக்கு அது மாத்திரம் இல்லை, கதையினுடைய கரு முக்கியமான கதை. அதாவது ஒரு படத்துக்கு முதுகெலும்பே கதை தான். அந்த கதை வந்து நமக்கு முக்கியமான ஒரு இடம் வகிக்குது. அது நல்ல இந்த ரன் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுல ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்கா சார்? ஏன்னா இப்போ இந்த வருடம் ரிலீஸ் ஆன நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவரோ 20 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ ட்ரிம் செய்யப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து உடன்பாடு ஏதாவது இருக்கா? இல்ல உங்களுக்கு கரெக்டா வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கிய ஒரு பயணமா இருக்கு? இல்லை அது பொதுவாக பார்க்க போனால் ஒரு சில படங்கள் அந்த மாதிரி ஒரு 3 ஹவரில் ஓடின படங்கள் வந்து புஷ்பா ஓடி இருக்குது, இருக்கு. லகான் ஓடி இருக்குது. அனிமல் அந்த மாதிரி. நான் அந்த மாதிரி ஓடுறது ஒரு சில படங்கள். அதாவது எதா ஒன்று பொறுக்க முடியும். ஆனால் பப்ளிக்காக இப்போ வந்து ஓடிடி வந்தது தொட்டு அந்த ரன்னிங் டைம் பார்க்குறாங்க. 2.5 மணி நேரம் தாண்டிட்டாலுமே ஐயோ நம்ம போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், வரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம், தேட்டரில் ஒரு 1/2 மணி நேரம், படம் ஒரு 3 மணி நேரம் அப்படின்னு கணக்கு போடும்போது நாங்கள் ஓடிடிலே பார்த்துக்கணும் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு எங்கள் இல்லத்திலேயே வந்து இல்லை அங்கிள் நான் வந்து ஓடிடியே பார்த்துறேன் 3 ஹவர்ஸ்லாம் முடியாது இப்படி சொல்லி புறக்கணித்த படங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இது வந்து கதைக்கு தேவைன்னும் போது அது கொடுத்து தான் ஆகணும். புரியுது. அது ஜனங்களை உட்கார வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே. ரிவ்யூஸ் பற்றின உங்களுடைய விதம் சார். ஏன்னா ரிவ்யூஸ்லேயே இப்போ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. பப்ளிக்காக பார்த்து அவங்களுடைய ஓன் ஒரு ஒப்பீனியனை வந்து நிறைய முன்வைக்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஆர்ஷாவும் சொல்கிறாங்க, சில பேர் வந்து டெக்னிக்கல் வைஸும் நல்லாவே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிரிட்டிக்ஸு அவங்க எல்லாருமே. ஓவராலாக இதோடைய அணுகுமுறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் படங்களில் வந்து 100க்கு 100 படங்களும் வந்து உச்சத்தை தொடுற மாதிரி இருக்காது. 10 படங்கள் வரலாம், 20 படங்கள் வரலாம். ஆனால் மீதி படங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுறது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க வந்து படம் பிடிக்கலன்னா விமர்சனம் பண்ணாமல் 2 நாள் விட்டுடலாம். ஓகே. படம் பிடிச்சிருந்தா அன்றைக்கே கொண்டாடலாம். இதுதான் நான் அவங்கக்கிட்ட வைக்கிறது. எல்லாருக்குமே என்னென்னா நமக்கு அல்லவை நல்லவைன்னு அல்லவையான படங்கள் வந்தால் 2 நாள் தள்ளி பண்ணிக்கலாம். அந்த 2 நாள் வசூலாகும். புரியுது. இல்லைன்னா இது வந்துடுச்சுன்னா அடுத்து தேட்டர் பக்கம் வரவே மாட்டேன்றேன். புரியுது. நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேனே. ஒரு படம் சரியில்லைன்னும் போது அதை பார்க்கறத தள்ளி போடுவேன். ஓகே. விமர்சனங்கள் ரீதியாக தனி மனித தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அத்தி புத்த மாதிரி இப்போ தான் 1 2 வந்திருக்குது. அது நாளடைவில் அது குறைஞ்சிடும். அப்படி ஒன்றும் இருக்காது. ஓகே. ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் நம்மக்கிட்ட எடிட்டிங் இருக்குது, அதை கட் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக மிஷ்கின் சார் கூட இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னார். தானு சார் கிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நந்தலாலா படம் சொன்னேன், அவர் வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரெயின் வந்து என் மேலே வச்சுருக்கிற அந்த ட்ரஸ்ட் மூலயமா உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்தது அவ்வளோ எனக்கு உணர்வுபூர்வமாக இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு பயணம் இவங்களுக்குள்ளே நீங்கள் ஒன்றா சேர்றது, விஜய் சேதுபதி சார் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எவ்வளோ ஸ்பெஷல்? இல்லை உதாரணம் சொல்ல போனால் நந்தலா
நந்தலாலா கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சித்திரம் பேசுதடி பண்ணியிருந்தாரு. ஆ, ஆ. சித்திரம் பேச வாழை மீனுக்கும் வழங்கு மீனுக்கும் பாட்டு ஒன்று இருக்குது. நந்தலாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆமா. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஓடி அது இன்ட்ரோவில் தான் ஹீரோயினே மீட் பண்ணோம். கிளைமேக்ஸ் தான் வரும். அதுவரையில பேச்சுக்கள் குறைஞ்சிருக்கும். ஆக்ஷன் ஓரியன்டடு சீக்வன்ஸ் படம் ஓடின்னு இருக்கும். மதர் சென்டிமெண்ட் இருக்கும். ம். ஆனால் இது எந்த அளவுக்கு இப்போ டைலாக்கே கிடையாது. ரெண்டாவது நான் அந்நியனுக்கு அடுத்தது விக்ரம் வச்சு பண்ணும்போது அந்நியனை தாண்டன்னு தான் நான் படம் எடுப்பேன். எனக்கு ஒரு பட்ஜெட்டில் நான் கதை கேட்கும்போது தம்பி இந்த கதையை யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஏன்னா இது 2.5 கோடியில் படம் முடிஞ்சிடும். எனக்கு இப்போவே 10-15 கோடி பேக்கெட் உள்ள வந்துடும். எனக்கு அப்படி இல்லை போய் நான் வந்து அந்நியன்னு ஒரு படம் ஓடி இருக்கும்போது அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை விக்ரம் வச்சு பண்ணதான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இது வந்து பண்ணலாம். ஆனால் நீ சித்திரம் பேசடி பண்ணிவிட்டு உடனே இது பண்ணும்போது நான் வரும்போது வேறு மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம். எனக்கு கமர்ஷியலாக ஒரு கதை சொல்லுப்பான்னு சொல்லி தான் அமிச்சேன்னு புறக்கணிக்கலை. புரியுது, புரியுது, புரியுது. இப்போ எப்படி இருக்கு? இத்தனை காலங்கள் கழித்து நீங்க எல்லாருமே அதாவது ஒரு பன்மணி திரள்னா அதில் நன்மணி பொறுக்குன்னா மிஸ்கின் இருக்கிற குணாதிசயங்களை போட்டு பார்த்தோமா எல்லாமே நன்மணியாக இருக்குது. இசையில் ஒரு பெரிய உச்சத்தை சொல்கிறாரு, எடிட்டிங்கில் அவருடைய திறமையை காமிக்கிறாரு, டைலாக்ல காமிக்கிறாரு, உழைப்பில் காமிக்கிறார், கேமராத்துன்னு அவர் ஓடுறாரு. புரியுது. விழுந்து பண்ணுறது உண்மையில் ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. அதுக்குரிய ஊதியம் வந்து வெற்றின்றது மாபெரும் வெற்றியாக அந்த படம் அமையும். ட்ரெயின் படத்துல விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த உழைப்பா இருக்கட்டும், அது எல்லாமே பாசிட்டிவான ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் எனக்குள்ள ஒரு ஒரு உள்ளம் ஒரு தொழில்நுட்பம் நான் சார்ந்து இருக்கிறது விட்டு நான் பொதுவாகவே இயக்குனர் இருக்கிற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட் போகவே மாட்டேன். ஆ, கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா தான் போவோம். அதுலேயும் எஸ்பெஷலி மிஸ்கின் வந்து டெய்லி கூப்பிடும். அதனால் அந்த அன்புக்கு போவேன். அப்போ அங்கே பார்த்து பேசிட்டு வருது சார். நான் அதாவது நம்மளாம் சிலாகித்து நிற்கிற மாதிரி தான் பண்ணுறாரு உழைப்பு. புரியுது, புரியுது. அது மாதிரி விஜய் சேதுபதி கேரியரில் வந்து இது வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஓகே, ஓகே. இதில் ஒரு சப்போர்ட்டுன்னா திடீர்னு அடிஷ்னலாக ஸ்ருதிஹாசன் வந்திருக்காங்க. கமல் சாருடைய டாக்டர். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மிரட்டுது. அடடா. நாசர் சொல்கிறாரு என்னன்னா, நாசர் சொல்கிறாரு தானே சார் நான் என்னுடைய கேரியரில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஓரிரு படங்கள் தான் என்ன தொட்ட படங்கள். அதில் இது முக்கியமான படமாக இருக்குது. என்னால் மறக்கவே முடியாது. நான் எல்லார்கிட்டையும் சொல்லின்னுக்கிறேன். உடனே அவங்க மிஸ்ஸஸ் கமலா நாசர் ஃபோன் பண்ணுறாங்க. பிரதர் சூப்பராக இருக்குதா ட்ரெயின். எங்கள் வீட்டுக்கார் வந்து அவ்வளோ தூரம் சிலாகித்து சொல்கிறாரு. வாழ்த்துக்கள். நல்லது மேடம் அப்படி. ஓகே, சிறப்பு சார். இத்தனை வருஷ பயணம்ல ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து தேசிங்கு சார் கூட அவ்வளோ வந்து மனதார சொல்லியிருந்தாரு. இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய பாக்கியம். நான் இன்னும் கேள்வியே முடிக்கல சார். யார் அதுக்குள்ள- ஆமா. பண்ணுறாங்களோ அந்த மிகப்பெரிய பாக்கியவான். அவ்வளோ அருமையான படம். மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய படம். ஃப்ரேம் டு ஃபிலிம் செதுக்கலாம். நான் எல்லா பெரிய ஹீரோக்கிட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். பெரியவங்க உச்சத்தில் இருக்கிறவங்க ஆந்திரா, தெலுங்கு, கன்னடம், ஹிந்திக்கு தானே அனுப்பலை. அவ்வளோ பெரியெல்லாம் அனுப்பிச்சேன். எல்லாருமே கேட்டு மெய் சிலுத்தி நிற்கிறாங்களே தவிர அந்த சிரத்தை எடுக்க மாட்டேன்றாங்க. புரியுது. அந்த ஒரு வைராகத்தை பார்த்து அப்படி இறங்கினாங்கன்னா அது வேற இண்டஸ்ட்ரிக்கு 2 பாகுபலி அது. அதுதான் உணர்வுபூர்வமா இவ்வளோ விஷயங்கள் எல்லார்கிட்ட நீங்க இந்த படத்தை பத்தி கொண்டு போய் சேர்க்குறீங்க. அந்த அன்பு வந்து எங்களுக்கு பூரிப்பா இருக்கு. அது ஐ திங்க் நீங்க பண்ண வேண்டியது. நான் பண்ண வேண்டிய படம் அதுதான். எனக்கு அதுக்குண்டான செலவு பண்ணுற ஹீரோ வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். செலவு கம்மியாக இருக்கிற ஹீரோ வந்தானா அந்த கதை வந்து அதுக்கேற்ற மாதிரி செதுக்கணும். புரியுது, அப்போ அந்த வேல்யூ இறங்கிடும். புரியுது சார். ஸோ ஹோப் பவன் கல்யாணம் பார்த்து நான் சொன்னேன். அவர் வந்து என்னை அவரோட மீட் பண்ண அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி மீட் பண்ணுறேன். இந்த கதையை நீங்கள் கேளுங்க பிரதர் அப்படின்னேன். சார் கண்டிப்பாக கேட்குறேன் சார், உறுதியாக கேட்குறேன், ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னாரு. நான் பண்ண மாட்டேன், நீங்கள் கதையை கேட்டு சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறீங்க. ஒரு அரசியலில் இன்றைக்கி சொல்கிற அந்த முக்கியமாக யாருக்கும் கொடுக்காத செய்தி, நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. ஒரு அரசன் பஞ்சம் வந்தால் அந்த மக்களை பஞ்சம் இல்லாமல் போக்குறதுக்கு அந்த கதையில் இடம் இருக்குது. ஓகே. காற்றாற்று வெள்ளமாக வெள்ளம் அடித்து போகுது, அந்த மக்களை எப்படி காப்பாற்றுறான், அதுக்கு ஒரு இடம் இருக்குது. சூழ்ச்சி எப்படி வரும், அதை எப்படி தடுக்கிறது, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ ஒரு அரசனுக்குரிய அத்தனை அம்சங்களும் அந்த படத்தில் இருக்குது.
நீங்கள் அவசியம் நீங்கள் கேட்கணுன்னு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் கேட்குறேன்னாரு. அவர் அரசு அரசு கடைசி வரல அரசு பணியாற்றுறதுக்காக மாதிரி இருக்குதுட்டு அது வந்து அந்த வாய்ப்பு அந்த தம்பிக்கும் இல்லை, எனக்கு இல்லை. பட் ஆனா சிம்பு சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை வந்து பிலீவ் உண்மையிலே பண்ணியிருக்காரு ரொம்ப. அப்படின்ற மாதிரி. அண்ணே எனக்கு தாய்லாந்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு தம்பி, அண்ணே இது எடுத்துடலாண்ணே. இல்லை நம்ம கண்டிப்பாக எடுத்தே தீரணுன்னா நீ வா நேரில் வா பேசுவோன்னே. அப்புறம் தம்பி வரல. அதுக்கப்புறம் அவரே வந்து கமல் சார்கிட்ட வந்து நான் ரொம்ப உடனே எழுதி கொடுத்துட்டேன், நீ பண்ணிக்கோ, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தது திருப்பி வந்தால் கூட வேணாம், நான் அடுத்த படம் பண்ணிக்கலாம், நீ முதல்ல அந்த படம் பண்ணு அப்படின்னு. அசுரன் வெளியாகி நியர்லி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு 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 படம் நினைக்கிறேன் அசுரன். அது ஏற்படுத்தின தாக்கம் குறையல. எல்லா மேடைகள்லையும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லையும் அந்த வசனங்கள் ஃபாரெவர் வந்து அது பயணிக்குது. எவ்வளோ ஸ்பெஷல் சார் உங்களுக்கு? அது வந்து உண்மையிலேயே அதை தனுஷுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லலாம். ஒரு நாள் வந்து வெற்றிமாறன் தம்பி அறிமுகப்படுத்தி, சார் அடுத்த படம் இவரோட நம்ம பண்ணலான்னு பயணித்தார். அது வந்து காலங்காலமாக எங்களுக்குள்ள ஒரு நிலைக்கு நீடிக்கும். ஓகே சார். இப்போ அவரை பார்க்க தான் போயின்னு இருக்கிறேன். அடடா, யார் வெற்றி சார்? ஆமாம், வெற்றி சார் தான். ஓகே. ஸோ அவர் தான் கால் வந்து அவர் பார்க்க தான் போயின்னு இருக்கிறேன். அடுத்த வேலைக்காகவா? ஆமாம். அடடா, என்ன இல்லை, ஏதாவது? யூஸ்வல் தான். அதாவது அவர் வந்து வாடிவாசலுக்காக ஹீரோவும் பேசிட்டாரு, இவர் விடுதலை முடிச்சுட்டு பேசிட்டாரு. நடக்க போகுது, அதில் என்ன இருக்கு? ஓகே, நடக்க போகுதுன்னு தெரியும் சார். பட் இதுக்கான ப்ரிப்பரேஷனை சூர்யா சார் கண்டிப்பாக அதுக்கு காலம் எடுத்துக்கணும் சொல்ல முடியாது. அவர் ஒரு கால இப்போ பர்சனலாக வந்து லண்டனில் அனிமே ட்ராக்ஸ் பண்ணியிருந்தா அவர் போய் பார்க்கணும், டைரக்டர் போய் பார்க்கணும். அதெல்லாம் இப்போதைக்கு அந்த செய்தியை நான் சொல்ல முடியாது. என்னை இதை விட்டுடுங்க. உறுதியாக உலக மக்களுக்கு ஒரு அங்கீகாரமாக வாடிவாசல் இருக்கும். அடடா, இது போதும். எங்களுக்கு ஒரே ஒரு இது ரிலேட்டடான கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுக்கிறேன், விருப்பம் தான் சொல்லுங்கள். இதோடைய பட்ஜெட் எந்த அளவு இருக்கும்? அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது தான் ஆன்சர். படத்துக்கு வந்து அதை பற்றியே நம்ம சிந்திக்கக்கூடாது. ஆமாம், அது கேட்டு வாங்க, அது மீட்டு தரோம். அடடா. ஓகே, சூர்யா சாருக்கு ஒரு பெரிய தியேட்ரிக்கல் ஹிட் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனப்பூர்வமாக விரும்புகிறாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் படம் டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும். வாடிவாசல் அதுக்கெல்லாம் ஒரு உச்சத்தில் சிகரத்தை தொடும். அவ்வளோதான், இது போதும் சார், இது போதும். அடுத்து வெற்றிமாறன் சாருடைய திரைப்படங்களில் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்ட் 2-ஆ நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்? அவருடைய எல்லா படத்தையும் எடுக்கலாம். எல்லாமே அவருடைய எல்லா படத்தையும் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது. விடுதலை 2லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்பா. அவர் இன்டர்வல் முடிஞ்சோன்னு ஃபோன் பண்ண அப்படி பூரித்து போலாம், அந்த கொட்டி தள்ளிட்டேன். என்னைக்காவது அசுரன் 2 வந்து அதை பற்றி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? அதுதான் சொல்கிறேன், அவர் எல்லா படத்தையும் எடுக்கல. அதுக்கு உண்டான ஸ்கோப் எல்லா படத்தையும் இருக்குல்ல. இருக்கு. ஆமாம், அவர் ரீமேக்கே பண்ண மாட்டேன்றாரு. அசுரன் ஹிந்தியில் பெரிய ஹீரோக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணால் நாங்கள் பண்ணுறேன்றாங்க. இல்லை எடுத்ததே நான் எடுக்கக்கூடாதுன்றாரு. அது சார், இப்போது விஜயகாந்த் சாருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு. உங்களுடைய பயணம் அவர் கூட எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றது தெரியும். தொடர்ந்து ஒரு 3 திரைப்படங்கள் அப்போவே அப்படின்னும் போது அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு மனுஷன்? அவர் வந்து நம்மளோட வாழ்ந்துன்னு தான் இருக்கிறார். அவரை நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி அவர் குடும்பத்துக்கும் நான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக தான் இருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கேன். என் மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கூட அவர் நான் சொல்லலை, கேள்விப்பட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டார் ஒய்ஃபை கூட்டுன்னு. இதை உதாரணத்துக்கு அவருக்கு திருமணமே வந்து நான் தான் கலைஞர்கிட்ட தேதி வாங்கி நடத்தி வச்சேன். அப்படி ஒரு பாசம், பிணைப்பு. அதே மாதிரி எங்களை வந்து அரசியல் தான் தள்ளி வச்சதை தவிர, ஆனால் அரசியலில் அவர் பங்கு தான் அடிக்கடி வீட்டு போய் கலட்டா பண்ணுவேன். கலட்டா பண்ண அப்படியா சார் நான் சொல்லாரு. நிறைய இருக்கு அதெல்லாம். புரியுது. அந்த மாதிரி சொல்லுவேன். ரொம்ப அது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட நான் போகும்போது கூட என்னை தெரிஞ்சுக்கின்னு பையனை கூப்பிட்டு இவன் நடிக்கிறான் அப்படின்னாரு. புரியுது. ரொம்ப அது வாழ்க்கையில் அவர் மாதிரி ஒரு மனிதனா, அதாவது வாழ்ந்த காலத்தில் வந்து நம்ம வந்து கொடைவள்ளலில் வந்து மயிலுக்கு போர்வை இந்த பேகனை பற்றி படிச்சிருக்கிறோம், பார்த்ததில்லை. முல்லைக்கு தேர் இந்த பாரியை பற்றி படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. தன் சதையே புறாவுக்காக கொடுத்த சிபி சக்கரவர்த்தி படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. அந்த மாதிரி கடையேழு வள்ளலுக்கு அடுத்து கடையெட்டாவது வள்ளலாக நான் விஜயகாந்தை பார்க்குறேன். நம்ம பார்க்கணும், அவங்களாம் பார்க்கல, நம்ம பார்த்தோம். சிறப்பு. அவர் வந்து 24 மணி நேரம் அவருடைய ராஜாபாத தெருவில் அவர் ஆஃபீஸில் சாப்பாடு 3 வேளையும் வடித்து போட்டுக்கினே இருப்பாங்க. முதல் ப்ரொடக்ஷனில் வந்து ஜூஸ் கொடுத்தது, ஹார்லிக்ஸ் கொடுத்தது அவருடைய கம்பெனி தான். புரியுது. என் கம்பெனி அவர் கம்பெனி ஒன்றா தான் நாங்கள் நினைக்கிறோம். எந்த 2 நாள் என்னை பார்க்கலன்னா நேராக ஆஃபீஸ் தேடி வந்துடுவார்.
சாதாரண ஸ்டூலில் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சா ரொம்ப நாள் ஆன மாதிரி இது தான் பார்த்துப்போம் வந்து நான் அப்படி வந்து இறங்கி பார்த்துட்டு 1 மணி நேரம் பேசி தான் போவேன். அதே மாதிரி எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் ரொம்ப இயல்பா எங்க ரொம்ப அவரை வந்து வருங்கால கலைஞர்கள்லாம் வந்து அவரை பின்பற்றினா வாழ்க்கை நல்லா இருக்கும். சங்கத்துல முக்கியமான ஒரு பார்ட்டா அவர் இருக்கும்போது அவரு ஹேண்டில் பண்ண விதம், அவருடைய ஆளுமை, அவர் ஏற்படுத்தின தாக்கம் எவ்வளவு முக்கியமா இருக்கு சார். இல்லை அவர்கிட்ட ஒரு கமாண்டிங் இருந்தது, அரவணைக்கும் தன்மை இருந்தது, தாயன்பு இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தன்னை வளர்த்துக்கினாங்கன்னா அதே அன்பு கிடைக்கும். தேங்க்யூ சார். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த தரமான படைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி சார்.